ஆகா கல்யாணம் சீரியல்ல இனிய எபிசோட்ல பிரபாவோட கல்யாணத்துக்காக புடவை எடுக்கிறதுக்கு வந்திருக்காங்க இல்லையா துணி கடைக்கு. அங்க நம்ம மகாவுக்கும் சூர்யாவுக்கும் வழக்கம் போல டாம் அண்ட் ஜெர்ரி சண்டை போய்கிட்டு தான் இருக்கு. சூர்யா எடுத்து கொடுக்கிற எந்த புடவையுமே நல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரி ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம மகா. ஃபைனலா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சூர்யா அழகி பாப்பா கிட்ட ஒரு புடவைய கொடுத்து இதை போய் அம்மாவுக்கு நல்லா இருக்கான்னு கேளு அப்படின்னு உடனே அழகி பாப்பா போய் கொடுத்த உடனே நல்லா இருக்கு அப்படின்னு வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த துணி கடைக்கு துணி எடுக்கிறதுக்கு ஒரு நபர் வராப்ல. ஆனா துணி கடைக்காரர் வந்து பாத்தீங்கன்னா, இங்கலாம் எடுக்க முடியாது. ஒரு ஃபேமிலி ஃபுல்லாவே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மத்தவங்க அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. யார் அதுன்னு பார்த்தா நம்ம ஐஸ்வர்யா இருக்கிறாங்க. ஐஸ்வர்யாவ பார்த்த உடனே அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். ஏன்னா வந்து மாடலிங் வந்து அந்த சான்ஸ குடுத்ததே அவங்க தான். ஆனா அவரு என்னடான்னா, இதெல்லாம் பண்ண சொன்னதே சூர்யா சார் தான் அப்படின்னு சூர்யாவ போட்டு குடுத்துட்டு போயிடுறாப்ல நம்ம ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யாவுக்கு தானே தெரிஞ்சது. நல்ல வேளை மகாவுக்கு தெரியல. ஐஸ்வர்யாவும் நான் இத வந்து மகா கிட்ட சொல்லல அப்படின்னு சூர்யா கிட்ட சொல்லிடுறாங்க. ஃபைனலா அந்த துணி கடைக்கு அனாமிகா வந்து இந்த கல்யாணத்த நான் நடக்கவே விடமாட்டேன் அப்படின்னு பிரச்சனை பண்ணிட்டு வரைய போறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இங்க ஹைகோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா விவாகரத்தை கேன்சல் பண்ண சொல்லி வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கிறாங்க அனாமிகா. அந்த ஜட்ஜி கிட்டயும் நாங்க பேசிட்டோம். காசு கொடுத்தா அந்த ஜட்ஜி நமக்கு சாதகமா தீர்ப்பு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்ல வக்கீலு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.